அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோயின் விடுதலையின் வார்த்தையில் தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, 11 மாதங்கள் ஆண்டவர் நடத்தி இந்த பண்டிகை நாட்கள் வரைக்கும் நம்மளை கிருபையா ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். அந்த உன்னத ஆண்டவரை இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களில் உற்சாகமாக கைகளை தட்டி பாடி நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போமா. என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தின் மேல் இந்த வெளிச்சம் உதித்தது. நீதியின் சூரியனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்தாரே. அவர் நியாயம் தீர்க்கிறவராய், நியாயாதிபதியாய், ரட்சிக்க வந்த மேசியா. அந்த ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோம். ஆமென். எல்லா கைகளை தட்டி பாருங்களேன். இந்த பண்டிகை நாளினுடைய காலை நேரத்தில் இயேசு பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவோம். ஆமென். காரிருள் வேளையில் கடும் குளி நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடும் குளி நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவு. விண்ணுலகில் சிம்மாசனம் தூதர்கள் பாடிடவே விற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே. அவர் தேவகுமாரனாய் இருந்து ராஜாவின் சிங்காசனத்தில் இருக்க வேண்டிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக நம்மை ரட்சிக்கும்படியாக விண்ணுலகில் கொண்டு செல்லும்படியாக விண்ணுலகில் இருந்து மண்ணுலகிற்கு தேவகுமாரன் இயேசு மனுஷகுமாரனாய் உதித்தாரே. அந்த பிறந்த நாளை இயேசுவின் பிறப்பின் பண்டிகையை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுவோம். ஆமென். நன்றியப்பா. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவு. வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவு. அவர்கள் லட்சம் கொள்ளவும் எல்லோருக்கும் சந்தோஷமாய் நற்செய்தி கூறுவோம். இயேசு பிறந்தாரே, அந்த ஆண்டவரை உயர்த்துவோம். அவர் உயர்த்தி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுங்க. அவர் மெய்ப்பர்களுக்கு முதல் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஓ, உங்களுக்காக கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றாரே. ஆமென். எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். வாழ்க சாந்த பிரபுவே, வாழ்க நீதி சூரியனே, மீட்பராக வந்தவர், ஒளி ஜீவன் தந்தவர், மகிமையை வெறுத்து ஏழை கோலம் எடுத்து சாவை வெல்ல பிறந்தி மனு ஜென்மமளித்தி கேள் சன்மித்தராயற்கே விண்ணில் தூக்கம் ஏறுதே. பிரியமானவர்களே, இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்து நம்ம ரட்சிக்க வந்து அவர் மானுடராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்களேன். இயேசு நம்மளை ரட்சிக்க வந்தவர் என்று அவரை பணிந்திட நாம் கடந்து வருவோம். பக்தரை வாரும் ஆசை அவளோடும்
மீட்பாரும் மீட்பாளனே, வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி சொல்லுவோமா? இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் துதியும் உண்டாகவும், தந்தையின் வார்த்தை மாம்சமானார். கைகளை உயர்த்தி சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவார், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. இயேசு நம்மை ரட்சிக்க வந்த ஆண்டவருக்கு முன்பாக நம்மளையே நாம் தாழ்த்த போகிறோம். இயேசுவே நீர் வாழ்க, உடைய நாமம் உயரட்டும், உடைய ராஜ்யம் வரட்டும். இயேசுவே நீங்கள் அர்ப்பணிக்கிற ஐயா வான சாஸ்திரிகள் இயேசுவை காண வரும் பொழுது வெள்ளி உடைமைகளையும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் ஆண்டவர் இயேசுவை காண்பதற்கு அவர்கள் காணிக்கையாய் கொண்டு வந்தார்கள். இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம். இயேசு பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற நாம் ஆண்டவர் இயேசுக்கு நம்ம எதை கொடுக்க வந்திருக்கிறோம்? உள்ளத்தை கொடுக்க வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தை எத்தனை பேர் கொடுக்க வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களை என்னை ஆண்டவர் தேடி வந்தார், ரட்சிக்க வந்த ஆண்டவர் உயர்த்துவோமா? ஓ நன்றி அப்பா, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நீங்களை நான் தேடி போகல, இயேசு நம்மளை தேடி வந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருக்கே துதியும் கனமோ மகிமையும் மாட்சிமையெல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பண்டிகை காலங்களிலே, இந்த காலை நேரத்தில் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க. அநேக சபைகளில் கடந்து போய் இயேசு பிறப்பின் நாட்களில் கிறிஸ்துவை குறித்ததான பாடல்கள், நல்ல ஆண்டவர் பிறப்பினுடைய நற்செய்தியை, ஆண்டவருடைய தேவ வார்த்தைகள் எல்லாம் கேட்டு நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்கள், பிதாவினால் நிறைவேறப்பட்ட தீர்க்க தரிசனங்களை குறித்து உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 1:18 நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியினால் அவள் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அப்படி என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில பிறப்பார், கன்னி மரியின் வயிற்றிலே பிறப்பார் என்றும், அவர் பிறப்பின் நிமித்தமாக என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அவருடைய பிறப்பிலை நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பெயர் வைக்கணும்னு சொல்லி ஒரு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க 22-23. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும் என்று இது எல்லாம் நடந்தது. கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிடுவார்கள் என்றான். நல்ல கவனிங்க, இயேசு பிறக்க போகிறார் என்பது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாகவே முன்கூட்டியே உரைக்கப்பட்டது. இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிட வேண்டும். அவருடைய பிறப்பு கன்னி மரியினுடைய வயிற்றிலே பிறப்பார் என்றும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு இருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 7ம் அதிகாரம் 14வது வசனம்.
ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆகையால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி. நல்ல கவனிங்க, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. பாருங்க, ஏசியா சொன்னதான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியினுடைய வயிற்றிலே பிறந்தார். அந்த கன்னி யார் என்று சொன்னால் மரியாள். இந்த மரியாளுடைய வயிற்றிலே பிறப்பதற்கு மரியாள் வாக்கியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். மரியாள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, கனத்துக்குரியவர்கள். அன்றைக்கு மரியாளை தெரிந்தெடுக்கும் பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஸ்திரீ, அவள் தாழ்மையுள்ளவள், அடிமைத்தனமாய் கர்த்தரிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிற ஸ்திரீ என்று சொல்லி பிதா அறிந்து மரியாளை தேவன் தெரிந்தெடுத்தார். இயேசு பிறப்பதற்கு மரியாளை தெரிந்தெடுப்பதற்கு காரணம் மரியாளிடத்தில் இருந்ததான சாந்த குணம், கீழ்ப்படிதல். ஒரு வார்த்தை அவள் யோசிக்கல, ஒரு காரியத்தை நினைக்கல. மனிதர்களை பார்க்கவில்லை, சமுதாயத்தை பார்க்கவில்லை, சொந்த பந்தங்களை பார்க்கவில்லை. தேவதூதன் வந்து என்னோடு பேசின உடனே அப்படியே அந்த வார்த்தைக்கு மரியாள் கீழ்ப்படினாள். பிரியமானவர்களே, இன்னைக்கு மரியாள், இன்னைக்கு இயேசு பிறந்த தாய், இயேசு பிறப்பினுடைய பண்டிகை நாட்கள் அநேக நாடகங்களை போடுவாங்க. மரியாள் பார்த்தீங்கன்னா, இயேசு பிறப்பதற்கு முன்பாக தூதன் வருவார், யோசேப்பு நடத்தல் தூதன் கடந்து வருவார், அவருடைய வாழ்த்துதலை கேட்பார். இதெல்லாம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மரியாளும் யோசேப்பும் கீழ்ப்படிந்தார்கள். பிரியமானவர்களே, இயேசு கன்னி மரியினுடைய வயிற்றிலே பிறப்பார் என்பது முன்கூட்டியே உரைக்கப்பட்டது, நிறைவேறி முடிந்தது. இரண்டாவது, அவர் எங்கே பிறப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்து, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இஸ்ரவேலை ஆளுகிறவர் எங்க புறப்பட்டு வருவாராம்? பெத்லகேமில் இருந்து புறப்பட்டு வருவார் என்று சொல்லுது இயேசு பிறப்பின் மூலமாய் நிறைவேறினது. மத்தேயு 2 அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாமே. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேன் என்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இயேசு எங்க பிறப்பார் என்பது அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கான். பெத்லகேமிலே பிறப்பார் என்பது அங்கே அறிவிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இயேசு பிறப்பார் என்பது மீகா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, சிறிய பெத்லகேம். அதே போல இயேசு பிறந்ததும் பெத்லகேமில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு பிறந்த உடனே அவர் எகிப்துக்கும் போவார். இந்த ராஜாவினுடைய ஏரோதனுடைய ஒரு பெரிய நெருக்கம் வரும் பொழுது அவர் சில குறிப்பிட்ட காலங்கள் அவர் எகிப்துல சஞ்சரித்திருப்பார் என்பதும் உரைக்கப்பட்டிருந்தது. வாசிங்க, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை நான் என்ன செஞ்சேன்? வரவழைத்தேன். அப்ப பாருங்க, அதே வார்த்தை எப்ப நிறைவேறுது? அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 2, 14, 15. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரன். ஏன்னா ஏரோது ராஜா ஒரு கட்டளை போட்டாரு, எல்லா சிறு குழந்தை 2 வயதுக்குள்ளதான குழந்தைகள் என்ன செய்யப்படணும்? சங்கரிக்கப்படணும். இந்த வார்த்தை தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு மரியாள் யோசிப்பு அடைஞ்சிறாங்க. எகிப்துல போய் சஞ்சரிக்க வேண்டும் என்பது முன்கூட்டியே, சஞ்சரிப்பார்கள் என்று முன்கூட்டியே உரைக்கப்பட்டது இயேசு பிறப்பின் மூலமாய் நிறைவேறினது. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவர் எப்படி வளருவார் என்று சொல்லப்பட்டிருக்கான். வாசிங்க. நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார். அவங்க எந்த ஊர்ல வந்து வாசம் பண்றாங்களா? நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார்கள். நசரேயன் என்னப்படுவார் என்று, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து எனப்படுவார் என்று சொல்லப்படத்தக்கதாக இயேசு எங்க பிறந்தாரா? நாசரேத் ஊருக்கு என்ன செய்கிறாரா? அவர் கடந்து வந்து அங்கே வாசம் பண்ணினார், அங்கே அவர்கள் தங்கினார்கள். இந்த வார்த்தை எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல இதே வார்த்தை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி முன்கூட்டியே சொல்லி வச்சிருக்கிறார்.
ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். மேசியா நாசரேத்துள்ள வளருவார் என்பது முன்கூட்டியே குறிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசியா மத்தேயுவின் அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாமே. இயேசுவினுடைய பிறப்பை குறித்து முன்கூட்டியே சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அந்த இருள் நிறைந்த தேசத்தை பிற்காலத்தில் என்ன செய்வாரா? மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? அநேக பட்டணங்களில் கடந்து போய் ஊழியம் செஞ்சார். கலிலேயா நாடு, நாசரேத்தூர், இப்படி அநேக புறஜாதிகள் இருக்கிற பகுதிக்கு இயேசு கடந்து போனார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13-16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தின் மேல் அந்த வெளிச்சம் உதித்தது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு இந்த கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, அவர் உலக இரட்சகர், உலகத்தை மீட்க வந்த இரட்சகர், பாவிகளை ரட்சிக்க வந்த ஆண்டவர். கிறிஸ்தவர்கள் என்பது, கிறிஸ்தவம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மாத்திரம் இயேசு கடந்து வரல. இந்த வேதாகமம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உரியதல்ல. இது உலக படைப்பு. உலகத்திலேயே அநேக எல்லா மதத்தினருக்கும், அநேக பாசைக்காரர்களுக்கும், அநேக ஜாதிக்கும் உள்ள உரியதான புஸ்தகம் தான் அந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்பவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கிடையாது, புறஜாதிக்கும் அவர் தான் உலக இரட்சகர், உலகத்தை மீட்க வந்த தெய்வம். அந்த ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பண்டிகை நாட்களில் இயேசு நசரேயனாய் வெளிப்பட்டு இருக்கிறார், மேசியாவாக வெளிப்பட்டு இருக்கிறார். அவர் பெத்லகேமிலே அவர் பிறந்திருக்கிறார். இம்மானுவேலாய் நம்மோடு தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பண்டிகை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அந்த ஆண்டவர் இயேசு ஒரு பெரிய அற்புதத்தை நமக்கு செய்ய போகிறவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பண்டிகை கொண்டாடுகிற நீங்கள், முதல் நற்செய்தியானது மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவங்க ஊருக்குள்ள வர முடியாது, பண்டிகைகளை அனுசரிக்க முடியாது, அவர்கள் பலிகளை செலுத்த முடியாது. இப்படி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த ஆட்டு மெய்ப்பர்கள் அந்த ஆட்டை கொடுத்தா தான் ஆலயத்தில் பண்டிகையை கொண்டாட முடியும். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி எல்லாம் செலுத்த முடியும். ஆனா ஆடை கொடுக்கிற, பலிக்கான ஆடு, டெம்பிள் ஷெப்பர்ட், கோயிலுக்கான ஆடை கொடுக்கிறதான அந்த மெய்ப்பர்கள் பண்டிகை ஆசரிக்க முடியாது. ஆனால் முதல் நற்செய்தியானது ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. 3 சாஸ்திரிகள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் கடந்து வந்து, இயேசு பிறந்துட்டாரே, அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறி முடிந்ததே என்று சொல்லி அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் கணித்து அந்த பெத்லகேமுக்குள்ளே கடந்து வருகிறார்கள். இயேசுவை கண்டு அவர்கள் பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இயேசுவை காணும்படியாய் வந்ததான் அந்த மெய்ப்பர்கள் 3 காரியங்களை தங்கள் கைகள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். பொன், வெள்ளை போலம், தூப வர்க்கம். பொன் என்பது தேவராஜ்யத்தை குறிக்கிறது. வெள்ளை போலம் என்பது அபிஷேகத்தையும் மரணத்தையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. 3வது தூப வர்க்கம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க. கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு எதை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஜெப தூப ஏறெடுக்க வந்திருக்கிறீங்களா? பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாறி இருக்கிறீங்களா? 3வது உங்களை சுத்திகரிப்புக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய மரணத்து நிமித்தமாய் நீங்கள் உயிர்த்தெழுதலினுடைய நம்பிக்கையில் நிற்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுங்க, பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவரே நற்பணிக்கிறப்பான்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி, கீழ் தேசம் கொண்டு வந்து காணமுமே
ஜெப தூபம் ஏறெடுப்பே உம் பாதம் பணிவே. ஓ ராபின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் பாணி கைகள் கொண்டு பின் சென்ற நட்சத்திரம். அநேக நேரம் கையில காணிக்கைகளை எல்லாவற்றையும் கொண்டு வரோம். நம்ம ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிறோமா? இந்த பண்டிகை நாட்கள்ல இயேசு பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற நாம் இம்மானுவேல் இயேசு நம்ம கூட இருக்கிறார். அவரிடத்தில் நம்முடைய இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்து உண்மையான கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடுவோம். பாரம்பரியம் இல்லாத, பகட்டு இல்லாத, ஆடம்பரம் இல்லாத, பக்தியுள்ள, பரிசுத்தமுள்ள, தேவன் விரும்புகிறதான கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி மகிழ்வதற்கு என் ஜனங்களுக்கு இறக்க செய்யுங்கப்பா. ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன். கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எங்களை ரட்சிக்க வந்த இயேசு பிறந்திருக்கிறார் என்ற ஒரு பெரிய நிச்சயத்தோடு அப்பா ஜனங்கள் பண்டிகை நாட்களை பயத்தோடு அனுசரிக்க உதவி செய்யுங்க. தேசமெல்லாம் வருட கடைசி நாட்கள் அழிவும் ஆபத்துகளும் நெருக்கங்களும் ஆலய ஆராதனைக்கு போக முடியாதபடி, கர்த்தரை துதிக்க முடியாதபடி அநேக நெருக்கடியான நாட்களிலும் ஒரு உண்மையான ஆண்டவரை இயேசுனுடைய பிறப்பை ஜனங்கள் கொண்டாடட்டும். ஆண்டவரை பண்டிகை நாட்கள் அனுசரிக்க முடியாத ஜனங்களையும் கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்ன ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரை அநேகருடைய ஆண்டவர் துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர் மாறட்டும். வீடுகளை இழந்து, நிலங்களை இழந்து, ஆஸ்திகளை, நன்மை இழந்து நிற்கிறவர்களுக்காக இன்றைக்கு நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்படுங்கப்பா. ஒரு பெரிய அழிவு, ஒரு பெரிய ஆக்கின, ஒரு தீமை தேசத்தில் வந்தாலும் ஆண்டவரை காரிருள் ஜனங்களை மூடும். கர்த்தரோ நித்திய வெளிச்சமாய் இருப்பார். எங்கள் ஜனங்களுக்கு நீங்க நித்திய வெளிச்சமாய் இருந்து கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கும் குறைகள் எல்லாம் நிறைவா மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் யாவருக்கும் எங்கள் ஏலோகியம் விடுதலை ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.